ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னா மசாலா அதான் பார்க்க போகிறோம். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். சென்னா நல்லா வேக வச்சுருங்க குலைவா. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. தனி மிளகாய் தூள், கொத்தமல்லி, சிக்கன் மசாலா, தயிர், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, மஞ்சள் தூள், தக்காளி, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். நல்ல மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி அலசின தண்ணியும் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நல்ல ஹீட் ஆகட்டும். நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். எண்ணெய் நல்ல ஹீட் ஆகட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா ஹீட் ஆகி வரும்போது இதோட நம்ம பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வதங்கத்துக்கு சின்ன வெங்காயமும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய வெங்காயமும் சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இதோட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் அதோட வாசனை வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளி இதோட சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்து இது வதங்கிறதுக்காக இப்போ இதோட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், குலைவாக வதங்கட்டும். நல்லா தக்காளி நம்ம வதக்கவும் சேர்த்துக்கிறோம், அதே மாதிரி அரைக்கவும் சேர்த்துக்கிறோம். நம்ம இதோட தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கணும். அந்த பேஸ்ட் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இதோடு நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கும் போது அது எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம தயிர் சேர்க்குறோம். நல்ல தயிர் சேர்த்து நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுட்டு இதோட இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம். இதுக்கு அடுத்து கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை சேர்த்துக்கிறோம். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா கலந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனையும் இதில் போயிடும். போய் நல்ல கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம நல்லா வேக வச்சுருக்கேன் அந்த சென்னாவை இதோடு சேர்த்துக்க போகிறோம். தயிர் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் வேக வச்சுருக்க அந்த சென்னாவை இதில் சேர்த்துக்கலாம். சென்னா வந்து நல்லா வேகணும். அதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சென்னாவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கிரேவி நல்லா திக்காகும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, பூரி இதுக்கான சைட் டிஷ் இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதோடு நம்ம அந்த மிக்ஸி அலசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி அதை இதோடு சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிக்க கொதிக்க அது அப்படியே ஒரு திக்கான
டெக்ஸ்டர்ல வந்துரும். நல்லா திக்காயிட்டே வருது. இப்போ கடைசியா நம்ம அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ண போறோம். பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம ஆட் பண்றோம். இத ஆட் பண்ணும்போது பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். அதே டைம்ல காரமும் அதிகமா இருக்காது. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.